இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சால் யார் தான் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாகவே புஸ்னப்பம் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா புஸ்னப்பம் இப்போல்லாம் வந்துட்டு ஈஸ்ட்டை போட்டு அப்படியே லேசாக செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்துட்டு அதில் வரவே வராது. எனக்கு எப்போ இந்த புஸ்னப்பம் கிரேவிங் வந்தாலும் நான் ட்ரெடிஷ்னல் முறையில் தான் செய்வேன். உங்களுக்கும் விரிவாக வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோட யூடியூப் சேனலில் போய்ட்டு பார்க்கலும் அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக செஞ்சு கேளும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் வந்துட்டு எப்போவுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்தி தான் இல்லையா? அதை மாதிரி தான் எங்களோட ப்ரொடக்ட்ஸும் வந்துட்டு நாங்கள் எந்த விதமான கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக எப்படி செஞ்சு அந்த காலத்தில் எங்களோட ஆட்சியெல்லாம் வந்துட்டு இப்போ மசாலா செஞ்சால் வருஷ காலம் வச்சுக்குவாங்க இல்லையா, எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல். அதை மாதிரி தான் எங்களோட மசாலாஸ், அது தவிர மற்ற எல்லா பொருட்களும் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கெல்லாம் ஒரு 50-100 ரூபா கூடுதலைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் அந்த 50-100 இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு ஒரு செலவாக நினைப்பீங்களா, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்பீங்களா? சரி, எங்களையும் விடுங்க, புள்ளகளை யோசிச்சு பாருங்கள். சின்னத்துலேருந்தே ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் பழக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் பெருத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக அதோட வந்துட்டு பிரயோசனம் வைக்கும் இல்லையா? அதை சுற்றி உங்களுக்கு புள்ளகள்லேருந்தே ட்ரை பண்ணி பார்க்கல. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட வந்துட்டு 6 மாத புள்ளகள்லேருந்து அதுக்கு மேற்பட்ட புள்ளகள் எல்லாருக்கும் தேவையான மசாலாஸ், அது பிறகு சத்து மாவு, ராகி மிக்ஸ், பனானா மிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில், நேச்சுரல் சோப்புன்னு எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலும். கொழும்புல குருநாகல் இருக்கிறவங்களுக்கு இந்த கடைகளில் அவைலபிளாக இருக்குது.